ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1B மற்றும் குரூப் C சர்வீசஸ்க்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 23/4/2024 இருந்து 22/5/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 1 மந்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாரி ஆன்லைன் மூலமாக ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 27/5/2024 இருந்து 29/5/2024 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 12/7/2024 அன்னைக்கு மதியம் நடைபெற போகுது. அதேமாரி மெயின் எக்ஸாமுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே மொத்தமாக 2 பதவி கொடுத்துருக்காங்க. எந்தமான பதவினா அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்டிருக்காங்க, இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 2 பதவிக்குமே தகுதி இருக்குன்னா நீங்கள் 2 பதவிக்குமே தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்டிருக்காங்க. எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா TNHRC இருக்குது பாருங்கள், இந்து சமய அறநிலையத்துறை, அங்கேருந்து 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 22 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. எங்கே இருந்துன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் 29 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க, எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். இதில் பார்த்தா இந்த 8 வேக்கன்சி இருக்குது பாருங்கள். DO இந்த பதவிக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் 6 வேக்கன்சியும், இதே நீங்கள் பார்த்தா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இதேமாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதே பார்த்தா DOக்கான பதவி ஓப்பன் மார்க்கெட் கேண்டிடேட்டுக்கு 32 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவே டீச்சராக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் BC, MBC, SC, STயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 39 வயசுல நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவே DO பதவிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. யார் வேணாலும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இது ஏஜ் கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஜென்ரல் கேட்டகரிக்கான ஒரு ஏஜ் லிமிட்டை அறிவிச்சிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கல்வி தகுதி தான். அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் 3 இயர்க்கான பேச்சுலர் லா டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது லா டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸ், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு 3 இயர்ஸ் லா டிகிரி கோர்சஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது 5 இயர்ஸ் இன்டெகிரேட் லா கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸிங், அதாவது அட்வொகேட்டாகவோ அல்லது ப்ளீடர் இன் கோர்ட்டில் பார்த்தா நீங்கள் 3 இயர்ஸ் குறையாமல் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1, கிரேட் 2 அல்லது கிரேட் 3, கிரேட் 4 அல்லது இன்ஸ்பெக்டர் ஹிக்லருக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அறநிலையத்தில் ஒர்க் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணான்றதை சொல்லியிருக்காங்க. ஒன்று நீங்கள் பார்த்தா அட்வொகேட்டாக பண்ணி புரிஞ்சிருக்கணும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது சொல்லியிருக்க கிரேடில் ஏதாச்சும் ஒரு பதவியில் நீங்கள் TNHRCயில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு DOக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி சப்ஜெக்ட்லனா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், தமிழ் அல்லது இங்கிலீஷில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல்
தமிழில் கண்டிப்பாக நீங்கள் பாடமாக வந்து எடுத்து படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி கோர்ஸ்லையோ அல்லது காலேஜ்லையோ தமிழில் ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து வந்து படிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் முடித்தவங்க அல்லது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஓப்பன் மார்க்கெட்டுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் எம்ஏ மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு தமிழ் ஒரு பாடம் படித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிஎட் முடிச்சிருந்தா போதுமானது அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுவே நீங்கள் டீச்சர் கேண்டிடேட்டுக்கு நான் வந்து பார்த்தா டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் அதே தான் எம்ஏ மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதேமாரி தமிழ் ஒரு படம் எடுத்து படிச்சுக்கணும். அது கூடவே வந்து 12 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டீச்சிங்கில். அப்படி 12 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கல்வி தேதியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி உங்களுக்கான ஒர்க் பண்ண இடத்துல நீங்கள் போய்ட்டு சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்தலாம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தா ப்ரிலிம் எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மெயின் எக்ஸாமினேஷன். ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 2க்குமே அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கட்டும் டிஓ இருக்கட்டும் 2 பதவிக்குமே உங்களுக்கு ஒரேமான எக்ஸாம் தான் வந்து இருக்க போகுது. ஸோ மொத்தமாக 200 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் 125 கொஷின் டிகிரி ஸ்டாண்ட்லேருந்து, அதேமாரி ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படி 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. மொத்தமாக வந்து 200 மதிப்பெண்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து இருக்க போது 2 பதவிக்குமே சேர்த்து தான். அதுக்கப்புறம் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. மெயின் எக்ஸாம் எது கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான மெயின் எக்ஸாமுக்கான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. ஸோ மொத்தமாக வந்து 4 பேப்பர் இருக்க போது எல்லாத்துக்கான மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்க போது இதை பேஸ் பண்ணி மொத்தமாக மார்க் வந்து எடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தா யார் அதிகபட்சமாக மார்க் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் படி அவங்களுக்கான வேலையை வந்து பார்க்க போகுது. அதேமாரி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இருக்க போது இன்டர்வியூ வந்து இருக்க போகுது. ஓகே, இதான் இந்த 2 பதவிக்கான ஒரு பேட்டர்னை வந்து அறிவிச்சிருக்காங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் மட்டும் உங்களுக்கு ஒரே மாதிரி 2 பதவிக்குமே வந்துட போகுது. மெயின் எக்ஸாமுக்கு தனித்தனியாக தான் வந்து பார்த்தா இந்த பதவிக்கு தனியாக எக்ஸாம், இந்த பதவிக்கு உங்களுக்கு தனியாக எக்ஸாம், வேறு சிலபஸ் தான் வந்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் உள்ள 30 டிஸ்ட்ரிக்ட்டுமே எக்ஸாம் சென்டர் இருக்க போது உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் வருதோ அங்கே போய்ட்டு உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் கொடுத்து நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி வந்து கொடுத்துருக்காங்க பிபியில். அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சிலபஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணவே போதுமானது. இந்த ஜாபில் நீங்கள் வந்து பார்த்தா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இதான் வந்து சிலபஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் இதில் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். ஸோ பெரிய பெரிய ஜாப்னு வந்து சொல்லலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணி இந்த ஜாப் வந்து பார்த்தா எக்ஸாம் அட்டன் பண்ணி ஜாப் வந்து வாங்க பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.